ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க என்ற இந்த ஆடியோ பதிவு மூலமாக தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் கேட்கிற இந்த வேத வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தேவ நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் அதிகமாக இந்த ஊழியத்திற்காக, இந்த மெய்ப்பெண் குரல் கேட்க என்ற இந்த பதிவுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாய் நீங்கள் இதை அனுப்பி வைக்க, இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள, உற்சாகப்பட மறுபடியும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பின் கீழ் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசையாக நமக்குள்ளே கிரியை செய்வாராக. வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் என்று வாசிக்கிறோம். நாம் வாசிக்கிற வேத பகுதி யாரை குறித்து சொல்லுகிறது என்று சற்று நீங்க கவனிப்பீர்களானால், ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று அதற்கு முந்தின வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சகேயு எனப்படுகிற ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம பலவிதங்களிலே நாம ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக, உயர்வுக்குரியவர்களாக, மேன்மைக்குரியவர்களாக இருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோமா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, நான் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டு பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். உங்களுக்கு யார் மூலமாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்க குடும்பத்துல ஆதிலிருந்தே கிறிஸ்தவர்களாக நீங்க இருந்திருக்கலாம், அல்லது இப்பதான் நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்டவர்களா நீங்க இருந்தாலும் நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், அல்லது நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளோடு கூட வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிற நபர்கள், இப்படி எல்லாரையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுகிறோம். அதற்கு தகுந்தாற் போல அவர்களோடு கூட நம்முடைய பழக்க வழக்கங்களை அவனுடைய பழக்க வழக்கங்களை நாம் அவர்களோடு கூட அதிகமாக, நெருக்கமாக அல்லது குறைவான நெருக்கத்தோட வைப்பதற்கு அது உகந்ததாய் அல்லது உதவியாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சகேயு அறிந்து கொண்டான். 19ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு என்று வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை காண்கிற தேவன். நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி
உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உலகத்துல யார் நம்மளை பார்க்காங்களோ இல்லையோ, யார் நம்முடைய நிலைமையை பார்க்காங்களோ இல்லையோ, ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்டுகொள்ளாமல் போகிறவர் அல்ல. நம்முடைய நிலைமைகளை கண்டு நமக்கு என்ன உதவி தேவையோ, என்ன காரியத்தை நம்ம யோசிக்கிறோமோ அந்த காரியத்தை சரியாக கண்டு அதில் அற்புதம் செய்வதில் நம் ஆண்டவரை போல ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. சகைவு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின போது அவனுடைய உள் நிலைமைகளை அறிந்து அவனை கண்டார். அவன் எங்க இருக்கிறானோ அங்க அவனை பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க வேதனையோட இருக்கீங்களா, கஷ்டத்துல இருக்கீங்களா, நெருக்கத்துல இருக்கீங்களா, அந்த இடத்துல உங்களை கண்டு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஆகார் இப்படியாய் ஆண்டவரை பார்த்து சொல்றா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்துல கண்டேன் என்று சொல்றா. சகையும் அப்படிதான், என்னை பார்க்கிற தேவனை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் எங்கெல்லாமோ ஓடி அலைகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனை பார்க்காம வேற எத்தனையோ தெய்வங்களை தேடி ஓடுறாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மளை தேடி வந்தவர், நம்மளை தேடி வந்து நம்மளை பார்த்து நமக்கு அற்புதம் செய்கிறவர். அதாவது நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், கண்டு அப்படியே போகிறவர் அல்ல. நம்மளை கண்டு நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை பூர்த்தி செய்வதில் அவரை போல ஒரு வல்லமுள்ள தேவன் இந்த பூமியில இல்லவே இல்லை. சகீவ வாழ்க்கையில் அதை முதலாவது நம்ம அறிந்து கொண்டான். இயேசு என்னை காண்கிறவர், நான் எங்க இருக்கிறேனோ அங்க என்ன பார்த்து என் வாழ்க்கையை ஆச்சரியமாய் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர்? அதே வசனத்துல அடுத்த வரியில நம்ம வாசிக்கிறோம், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதில் அவரை போல ஒரு வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர்னு சொன்னா, இரண்டாவது, நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்க பேரு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா உங்க பேர் என்னதென்று அவருக்கு தெரியும். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து தெரியாம இருக்கலாம். இயேசுவை குறித்து நீங்க தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. இயேசு உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். உலகத்துல எந்த மனுஷனும் உங்களை இப்படிப்பட்ட நிலைமையில கூப்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஆனா இயேசு உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ இரண்டாவது, நம்மை அழைக்கிற தெய்வம், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க யார் நம்மளை அழைக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு நிச்சயமா நம்ம பேர் சொல்லி அழைப்பார். பெயர் சொல்லி அழைத்து சீக்கிரமாக இறங்கி வா என்று துரிதப்படுத்துகிறவர். அவர் அண்டைக்குள்ளே நம்மை அழைக்கிற தெய்வம், அவர் அருகிலே நம்மை அழைக்கிற தெய்வம். உலகத்தில் இருக்கிற உங்களை என்னையும், தூரமாய் இருக்கிற உங்களை என்னையும் அவர் அருகிலே நம்மை அழைத்து ஒரு பாதுகாப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நம்ம பெயர் சொல்லி அழைத்து நம்மை உரிமையாக்கி கொள்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இரண்டாவது, நம்மை பெயர் சொல்லி அழைத்து அதற்கு தேவையான சகலவிதமான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். மூன்றாவது, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார்.
இன்றைக்கே நான் உன் வீட்டுல நான் தங்க போறேன். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டுல, நம்முடைய அனுதின ஜீவியத்துல நம்மோடு கூட வந்து இருக்கும்படி அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, ஆனா இயேசு நம்ம கூடவே இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். இயேசு மூன்றாவது அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி சகைவு அறிந்து கொண்டான். என் வீட்டுக்கு அவர் வந்து தங்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை என்னையும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒதுக்கலாம். உங்களை என்னையும் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வெறுத்து உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்க வீட்டுக்கு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லி கூட அநேகர் சொல்லலாம். அப்பேற்பட்ட பாவியா கூட நம்ம இருக்கலாம். இங்க வாசிக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை என்னையும் பார்த்து முறுமுறுக்கலாம், பரிகசிக்கலாம், வெறுக்கலாம். ஆனா இயேசு உங்களை என்னையும் பார்த்து சொல்வாரு, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வீட்டுல வந்து அவர் தங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையிலையும் உங்க வீட்டிலையும் இயேசு தங்கி இருக்கிறாரா? அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில இயேசு உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாரா? அதை நீங்க அறிந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றாரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும், அவர் என்னோடு தங்குகிற ஒரு தெய்வம், என்னோடு கூட அவர் இருக்கிற தெய்வம், அவர் என்னை விட்டு விலகாத தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சகேவுக்கு மூன்றாவது அவன் அறிந்து கொண்ட காரியம் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உண்டாக்கினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இயேசு நம்மோடு கூட தங்குகிற தெய்வம் என்ற காரியத்தை மறுபடியும் நமக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் கூட நீங்க தங்கி என் வாழ்க்கையில எப்பொழுது என்னோடு கூட நீங்க பயணிக்கிற அனுபவத்தை நான் நாள்தோறும் பெறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நான்காவதாக அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று வாசிக்கிறோம். இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிற தேவன், நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய இருதயத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு இலவசமான ஒரு மீட்பை, இலவசமான ஒரு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு தேவன். நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்பை கொடுக்கிறவர் யாரு? இயேசு. இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் ரட்சிப்பை நமக்கு கொடுக்க முடியும். ஆகவே இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னா, இலவசமான ரட்சிப்பை, இலவசமான ஒரு மீட்பை, இலவசமான ஒரு பாதுகாப்பை பாவியாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எந்த மனுஷனும் இறங்க முடியாம ஒரு காலகட்டத்துல நமக்கு இறங்குகிறவர் யாருன்னு சொன்னா இயேசு ஒருவர் மாத்திரமே. பாவத்தின் தண்டனையை தன்மேல ஏற்றுக்கொண்டு நீ பாவி கிடையாது, நீ நீதிமான் என்று நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் தேவன் நம்மை ரட்சிப்பதினால். ஆகவே அவர் ரட்சிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவர் என்பதை சகேவு அறிந்து கொண்டான். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கீங்களா? இரண்டாவது அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கீங்களா? மூன்றாவது அவர் நம்மோடு கூட தங்குகிறவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் என்பதை அறிந்திருக்கீங்களா? நாலாவது நம்ம எல்லா காலத்திலும் ரட்சிக்கிறவர், இலவசமான ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கீங்களா? இந்த வார்த்தை நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்குள்ளே பலப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த செய்தியின் மூலமாக மகிமைப்படட்டும்.
ஆமென். ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் கேட்ட இந்த வேத வசனம் மெய்யாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் விடுதலையும் ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும்படி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அற்புதம் நடக்கட்டும். உம்மை விசுவாசித்து ஜெயத்தை பெறுவார்களாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.